வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். மார்க்கெட் வந்திருக்கோம் பாருங்கள், மீன் கடைக்கு வந்திருக்கோம். வெரைட்டியாக இருக்குது மீன்கள்லாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஜிலேபி மீன் தான் வந்து வறுவலுக்கு வாங்க போகிறேன். இதை பாருங்கள், இதுதான் ஜிலேபி மீன். இதை இருக்க பாருங்கள், 2 மீன் இருக்குல்ல, தனியாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பெரிய சைஸும் இருந்தது. நான் வந்து திட்டமான சைஸாக வாங்கி நான் 1 கிலோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீனும் வாங்கியிருக்கேன். அது வந்து குழம்புக்கும், இந்த ஜிலேபி மீனை வந்து வறுவலுக்கும் வாங்கியிருக்கேன். மீன்கள்லாம் வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த எல்லா மீனும் சேர்த்து நான் வந்து சங்கரா மீனும் அந்த ஜிலேபி மீனும் சேர்த்து 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அங்கேயே வந்து அவங்க ஆஞ்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை பாருங்கள், இதுதான் ஜிலேபி மீன். அந்த பிங்க் கலர் மீனுக்கு மேலே இருக்கு இல்லையா, அதை பாருங்கள், வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஜிலேபி மீன். வறுவலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் முழு மீனாக வந்து தரோம் அப்படின்னு நாங்கள் அப்படியே வந்து முழு மீனாக வறுக்கிறதுக்கு. அது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்ததுனால நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள். ரொம்ப பெருசாக இருந்தது. கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் போது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து பெரிய மீனாக 2 வாங்கி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பீஸாக. அதை பாருங்கள், அப்படியே நம்ம மீனை தான் வந்து ஆயிராங்க. சங்கரா மீனை வந்து குழம்புக்கு ஆயிராங்க. ஜிலேபி மீனை வந்து வறுவலுக்கு அவங்களே வந்து பீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. பாருங்கள், ஆஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு வந்து 80 ரூபாய் ஆச்சு நமக்கு கூலி வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மீனுக்கெலாம். இது அப்படியே நம்ம வீட்டில் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டோம். இந்த பாருங்க, மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம். நான் கொஞ்சமாக மட்டும் இப்போ வறுத்து காட்டுறதுக்காக எடுத்துருக்கேன். உங்களுக்கு பாதி எடுத்து வச்சுட்டேன் அப்படியே க்ளீன் பண்ணி. 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து வேணுன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்படியே நம்ம விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வந்து நம்ம போடும் போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து உதிராமல் அப்படியே அந்த மீனில் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் தண்ணி வந்து நிறைய சேர்க்க தேவையில்லை. வேணால் லைட்டாக வேணால் தெளிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா கூட லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக தண்ணி வேணால் விட்டுக்குங்க. விட்டுட்டு அப்படியே கலக்கிக்கிங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் கூட நம்ம ஒரு கொத்து கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜிலேபி ஃபிஷ்ஷினுடைய துண்டுங்களை அப்படியே வந்து நம்ம பரட்டி எடுக்க வேண்டியது. பாருங்கள், அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேப்லலாம் நல்லா கை வச்சுட்டு இப்படி நல்லா வந்து கலக்கி கொடுக்கணும். அப்படியே முழு மீன் வந்து இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். அப்படியே ஒரே மீனை வந்து அப்படியே அவங்களே வந்து கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னொரு நாள் வந்து அதை எப்படி வறுக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த கோட் பண்ணணும். அந்த மசாலாவை நல்லா ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊறட்டும். இந்த மசாலா ஊறினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மீனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எப்படி வறுத்து காட்டுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி பாருங்கள், அதை பாருங்கள், கொஞ்சம் தான் ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் பேனில். நிறையெல்லாம் எண்ணெய் ஊற்றல. இப்போ அப்படியே அந்த மீனெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழித்து இந்த மாதிரி நம்ம செய்வோம். எண்ணெய் பாருங்கள், 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். நான் பொரிச்சு எடுக்கலை. எண்ணெய் வந்து லைட்டாக வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து வேகிற அளவுக்கு தான் வந்து லைட்டாக போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை அந்த பேனில் உங்களுக்கு எத்தனை மீன் துண்டு வருதோ அத்தனை வச்சுக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை. நீங்கள் இப்போது பாருங்கள், எண்ணெய் பார்த்திங்களா, ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன், நிறையெல்லாம் விடலை. இது அப்படியே வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து வேக வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம லைட்டாக வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது நமக்கு அடியும் பிடிக்காது. இதை பாருங்கள், அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க மீன் எல்லாத்தையுமே. இது வந்து ஆயில் வந்து கம்மியாக நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெயில் பொரித்து எடுத்தால் தான் நம்ம வந்து உடம்புக்கு வந்து அது கெடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ஹெல்த்தி ஃபுட்டு தான். மூடி தான் வைக்க போகிறோம். இப்போ அதை மூடி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 5 to 8 minutes அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்கல்ல. ரொம்ப ஸ்லிம்மில் கூட வச்சுக்கலாம். அந்த பாருங்கள், ரொம்ப அப்படியே சிம்மில் வச்சுட்டேன் நான். இதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். அதை அப்படியே திரும்ப நம்ம மூடி போட்டுக்கலாம். நம்ம அப்படியே கமன்னு வாசனையாக இருக்கும். நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தான் அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதை அப்படியே இந்த பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, அந்த மேலே இருக்கிற மிளகாத்தூள் எல்லாமே நல்லா இதுவாகிடுச்சு. அப்படியே பாருங்கள், லைட்டாக வந்து ஒரு ஸ்பூனும் வந்து நான் வந்து அந்த மர தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே திருப்பி விட்றேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ஒட்டாத வருது பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து எண்ணெயும் வந்து அதிகமாகாது, மீனும் உடையாமல் நல்லா மொறு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும்.
சுட சுட ஜிலேபி மீன் ஃப்ரை ரெடி. இதே அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம வந்து ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரத்தில் வந்து ஒரு 2 தடவையாக சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளாவது நம்ம வந்து ஃபிஷ் வந்து சேர்த்துக்கணும். நம்மளுடைய கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுடைய ஜிலேபி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் அந்த நடுமல் மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சதை பீஸ் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா இன்னும் கூட காரத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.